உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னையும் சிவாவையும் உயிரோட பாக்குறப்போலாம் வருத்தப்படுவீங்கல்ல? அப்ப இந்த பதட்டத்தை உங்க முகத்துல பாத்திருக்கேன். எங்களை பார்த்தாலே படபடக்கும், நெஞ்சுக்குள்ள நெருப்பெரியும், கோவத்துல கண்ணு சவக்கும், வெறுப்பாகும், கடுப்பாகும், உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தம் கொதிக்கும். என்ன கதை விடுற? நான் மரத்துல கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். உன் கற்பனை எல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீ சொன்னதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே சிவாவை கொல்ல பாக்குறீங்க. சிவா போயிட்டா மொத்த சொத்துக்கும் நீங்க தான் வாரிசு. அதுக்காக தானே. அமராவதி, அமராவதி, என்னங்க, என்னாச்சு? நீ பக்கத்துல இரு, எங்கேயும் போகாத. எனக்கு மயக்கமா வருது. எங்கேயும் போகாத அமராவதி. ஒருவேளை தலையிலேயே பலமா அடிபட்டு இருக்குமோ? ஏய், நீங்க என்ன பண்ற? அண்ணனுக்கு ரொம்ப வலிக்குதா? ஆபரேஷன் ஏதாவது பண்ணா சரியாகுமான்னு கேட்டேன். ட்ரீட்மெண்ட் சரியா இருந்தா தானே பிரச்சனை சரியாகும். சரிதானே? என்னங்க சொல்லிட்டு போறா? ஏய், அவ ஏதோ சொல்லிட்டு போறா, அத விட்டுரு. நீ என் பக்கத்துல இரு. என்னமோ குத்தல சொல்லிட்டு போறாளே. ஏய், அவ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? நீ என் பக்கத்துல இருந்தா போதும். இல்ல, அவ ஏதோ சொன்னா. அத விடு. அவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னாங்கிட்டு தேவையில்லாம. இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுந்தா எப்படி கூட இருக்க முடியும்? என்னால இருக்க முடியாது, போங்க. ஏய் அமராவதி, இந்த ஜனனி இருக்கிற வரைக்கும் நாம இந்த வீட்டோட வாரிசு ஆக முடியாது. மொத்த குடும்பமும் அவளை அடிச்சு விரட்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். பத்மாமா, பூ பூக்குற காலம் வந்துருச்சு. மாமரத்துக்குலாம் மருந்து அடிக்கணும். ஆளை வர சரி, நான் சொல்றேன். இதை இப்படி பாட்டு பாடி சாக வேண்டியதுதான். உன் மாமன் பறி போய் பல நாள் ஆயிடுச்சு. மா, டிஸ்கரேஜ் பண்ணாதமா. பாட்டோட ஃப்ளோ கட் ஆகுதுல்ல. என்னடி பாட்டு இது? ஏன் மாமா எனக்கு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு அங்க பாரு. இப்ப பாடு. ஏன் மாமன் எனக்கு மட்டும் தானு. ஏன் நிறுத்திட்ட? என்ன தொண்டை அடைச்சுக்கிச்சா? அடியே, உனக்கு உன் மாமன் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அத காப்பாத்திக்க. நம்ம வம்சத்துல 2 பொண்டாட்டி கட்டிக்கிறது புதுசு இல்லடி. என் மக ராசு மட்டும்தான் ஒத்த பொண்டாட்டியோட வாழற உத்தம. என்ன சொல்ல வர பாட்டி? எனக்கு சத்தியமா புரியல. என்ன புரியல? என்னமாவது பண்ணி சிவாவை உன் பின்னால சுத்த வேணும் சொல்றாங்க. அப்படியே பாட்டி? அண்ணனை கவர்ந்து இழுத்து உன் கண்ட்ரோல்ல கொண்டு வா. கொஞ்சம் விட்டாலும் மீட்டெடுக்க முடியாத ப்ராப்பர்ட்டி ஆயிடுவா என் அண்ணன். பாத்துக்க. அந்த திறமை மட்டும் இவளுக்கு இருந்திருந்தா அவன் ஏண்டி கடல் கடந்து போய் மலேசியாவுக்கு போய் ஒருத்திய காதலிக்க போறான்? அம்மா, அடியே, என்ன மாதிரி ஒருத்தி வீட்டுக்குள்ள இருக்கும்போது உன் தாத்தன் கன்னியாகுமரியில போய் சிக்கிக்கிட்டாரு. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க. என்னமோ போ. இதோ பாருங்க, சும்மா நீங்க ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்து நல்லா மூக்கு முட்டை ஒன்னா கொட்டிக்கிறது இல்லாம நல்ல உருப்படியான ஒரு ஐடியாவை என் பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்க அத்தா. அண்ணனுக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. சாரி தானே, கட்டிட்டா போச்சு. அதுவும் அவ சாரியா இருந்தா இன்னும் நல்லது. அவ சாரியா? அதுவும் ஓகே தான். அவ சேலைய அவளே கட்டி விட்டா நல்லா இருக்கும்ல? சாரிய கட்டிக்கிட்டு பிசிக்கல் அட்ராக்ட் பண்றோம், அப்படிதானே? அச்சோ, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே. மாமா மலேசியா போறதுக்கு முன்னாடியே இந்த முயற்சியை எடுத்திருக்கணுமோ?
அப்ப நீ படிச்சுக்கிட்டு இருந்த. ஹே ஆமால, கரெக்ட். ஐயோ இங்க பாரு, இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணி என் அண்ணனை கோவப்படுத்தி பிளான சொதப்பிடாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அப்படியே போ. ம். கடவுளே, ஐயோ என்ன எது வேணுமோ எது பிடிச்சிருக்கோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ. மாமாவுக்கு எந்த மாதிரி சாரி பிடிக்கும்னு தெரியலையே. என்ன இல்ல, எதை எடுக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. சரி, நீ எங்க போற, உனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்ல, நானே செலக்ட் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டுற மாதிரி ஒரு சாரி வேணும். என்ன? சரியா கேக்கலையா? எனக்கு ஃபர்ஸ்ட் கட்டுற மாதிரி ஒரு சாரி வேணும்னு சொன்னேன். நாம கட்டுற சேலை நமக்கு தான் முதல்ல பிடிக்கணும். சரி, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? பிளாக். பிளாக்கா? ஏன் பிளாக் பிடிக்க கூடாதா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான். யானை கருப்பு தான், கோவம் கோயிலும் கருப்பு தான். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான். சரி சரி, போதும் போதும். சரி, உனக்கு பிடிச்ச கலரை நானே எடுத்து தரேன் பாரு. ஆமா, இவ்ளோ திறமையெல்லாம் இவ்ளோ நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்த நீ? இது ஓகேயா? சூப்பர். எப்படி இருக்கு? நீயே சொல்லு. சூப்பரா இருக்கு. மாமாவே சேலை இளவீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. சரி சரி, புதுசா சாலெல்லாம் கட்டிருக்கியே, எங்க போற? எங்க போனா என்ன, போற விஷயம் நல்லா நடக்கணும். என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நடந்ததுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப. ஓ, இப்ப சொல்ல மாட்டேன். சரி, இது மாமாவுக்கு பிடிக்குமா? இல்ல, இந்த புடவை மாமாவுக்கு பிடிச்ச புடவையான்னு கேட்டேன். பிடிக்குமே. உன் வாயில நல்ல வார்த்தை சொன்ன. ஜனனி, விளக்கு வைக்க நேரமாச்சு, வாமா. வரேம்மா. வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சேலையில உன்னை பாக்குறப்போ சிவாவுக்கு நீதான் பொருத்தமானவளா தெரியற. இருக்காதா பின்ன, சின்ன வயசுல இருந்து சிவானவிய நினைச்சு வளர்ந்தால, அதான். ஏ ரம்யா, சூப்பரா இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.